சதராம சிறுமொழி பேசி சிரிப்பாலே நறுக்கு நூசி பதிச்சாலே பரவசான சுகமா சிறுநூலா துணியில் இருந்து தனியாக விலகி விழுந்து மனம் இங்கே அழகி போச்சு மெதுவா எரகால படகா நீந்தி காத்து நானும் மிதந்தேனே கடிவாள குதிரையாக எனதானே இழுத்தாயே மாறாதே வனமே வானே மடி மேலே விழுந்து சதராம சிறுமொழி பேசி சிரிப்பாலே நறுக்கு நூசி பதிச்சாலே பரவசான சுகமா. ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாசி பௌர்ணமி பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையுமே விசேஷமாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் திருவிழா வந்து பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மாசி பௌர்ணமி வந்து தெப்ப உற்சவம் வைப்பாங்க. இந்த தெப்ப உற்சவத்தில் பார்த்திங்கன்னா தலசாயம் பெருமாள் தான் வந்து தெப்பத்தில் வந்து போவார். வருஷத்தில் ஒரு நாள் தான் இந்த தெப்பல் உற்சவத்தினால கூட்டம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க. எங்கள் ஊரில் கடைங்க வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக கடைங்க வச்சுருப்பாங்க. நடக்கக்கூட இடம் இருக்காது, அவ்வளோ கடைங்க இருக்கும். இந்த தெப்ப படகு பார்த்திங்கன்னா மோட்டாரோ மிஷினோ வச்சு செட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாமே இந்த அட்டை வச்சே தான் செட் பண்ணியிருப்பாங்க. இந்த தெப்ப படகுக்கு வந்து பார்த்திங்கன்னா துடுப்பு 4 பக்கம் துடுப்பு வச்சே தான் மூவ் பண்ணுவாங்களே. இந்த குளத்துல பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் தாங்க இவ்வளோ ஜனத்தையும் பார்க்க முடியுமே. அவ்வளோ க்ரௌடாக இருக்குங்க. சாமி சுத்தத்தை வந்து நின்று கூட பார்க்க முடியாதுங்க, அவ்வளோ வந்து கூட்டம் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பட்டாசாக வெடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த தெப்பல் பார்த்திங்கன்னா 5 தடவை சுற்றி வருவாங்க குளத்தை சுற்றி. சாமி குளத்தை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இலையில வந்து கற்பூரம் ஏற்றி விடுவாங்க, தண்ணியில் அழகாக மிதங்கினே போவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ்னால வந்து எல்லாருமே வெயிட் பண்ணி அந்த 5 சுற்றுறவளையும் சாமியை நின்று பார்த்துட்டு போவாங்க. சாமி தெப்பல் சுற்றி வந்ததும் ஊர்வலம் தூக்கிட்டு போவாங்க சாமியை. இந்த வருஷத்தில் ஒரு நாள் வர மாசி பௌர்ணமிக்காக பார்த்திங்கன்னா இந்த இருளர் மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாசி பௌர்ணமியில தான் வந்து கல்யாணம், காது குத்தல் எல்லாமே பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அவங்க எக்கச்சக்கமாக இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா தெப்பலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து வர ஆரம்பிச்சிடுவாங்க. கடற்கரை ஃபுல்லாகவே வந்து இருளர் மக்கள் தான் இருப்பாங்க. இந்த டென்ட்டு போட்டு தான் வந்து அவங்க வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அவங்களோட கல்ச்சர் படி பார்த்திங்கன்னா இந்த மரக்கலையை வந்து உடச்சி வச்சுருப்பாங்க. யார் வீட்டிலலாம் வந்து இந்த கலை வந்து உடச்சி வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டிலலாம் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க சைடு ஒரு ஐடென்டிஃபைக்காக இந்தமாரி ஒரு கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாசி பௌர்ணமிக்காக பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேருந்தும் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இந்த கடற்கரையிலே ஒரு டென்ட்டு போட்டு வண்டி நிற்கிறதுக்கு தனியாக ஸ்பேஸ் விட்டு அவ்வளோதான் ஒரு வீடு மாரியே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க பார்க்க நைட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டு கச்சேரி ஸ்டேஜ் மாரி போட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நைட்டில் கடற்கரைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் அது ஒரு இம்பார்ட்டன்ட் டேனே சொல்லலாம். பின்னி பின்னி சின்ன இழையோடும் நெஞ்சை அள்ளும் வண்ண துணி போல ஒன்று கொண்டுதான் இணைஞ்சு இருக்கு, உறவு எல்லாம் மஞ்சு இருக்கு, அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அண்ணமடி இந்த நிலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு, உலகம் அதில் நிலச்சி இருக்கு. 70s 80sலாம் பார்த்திங்கன்னா அந்த திருவிழா டைம் தான் வந்து எல்லாமே அவங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்குவாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் அப்போ தான் வந்து கடைங்களே போடுவாங்க. அப்போ போடும்போது தான் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு விஷயம் தேவையான திங்ஸ்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. இந்த மண் வளையல் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து நம்ம கையை வந்து அளவு பார்த்து அவங்களே போட்டு விடுவாங்க. இந்த வளையல் வந்து நம்ம என்ன தான் வேலை செஞ்சாலுமே உடையாது. இந்த வளையல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, போட்டிருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
மூச்சு கேக்குதே. இந்த ஃப்ளார் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளார் வந்து நாங்கள் வாங்கினோம். ஆன்லைனில் இந்த ஃப்ளார் வந்து நான் பார்த்து வச்சுருந்தேன். 300 பக்கம் வந்துச்சு. பார்த்தா இங்கே 100 ருபீஸ் தான். சரி வாங்கலாம் சொல்லிட்டு அது ஒன்று வாங்கியாச்சு. நம்ம வீட்டு வளரியில் பூ போடலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். பூ இல்லாத டைமு இந்த பிளாஸ்டிக் பூ யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். ஊதுவத்தி ஸ்டாண்ட் வந்து நிறைய டிசைனாக வச்சுருந்தாங்க. ஃப்ளார் டைப்பில் கப் மாடலு நிறைய மாடல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த உப்பு புளிலாம் கொட்டி வைக்கிற மாதிரி ஜார் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரையும் எல்லா மாடலும் இருந்துச்சு. இந்த ஜார் பார்த்தீங்கன்னா 250 போல் சொன்னாங்க. நாங்கள் 200க்கு ஒரு ஜார் வாங்கினோம். இந்த மாடல்லே சின்ன சைஸ் இருக்குது. அதில் வந்து சுகர்லாம் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இந்த பிரிண்டட் குட்டி ஜார்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதுவே நம்ம ஒரு பெரிய கடைக்கெலாம் போனோன்னா நம்ம பார்த்ததும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் பில் போட்டு. அதுவே இதுமாரி சின்ன சின்ன கடைங்களை தான் நம்ம ரேட் பேசிகிட்டு இருப்போம். கண்டிப்பாக அதை பண்ணக்கூடாது. நம்ம மண்ணிலே செஞ்ச புத்தர் சிலை முருகர் சிலைலாம் கூட வச்சுருந்தாங்க. நான் வந்து இங்கே தான் ஃபஸ்ட் டைம் இதை பார்த்தேன். மண்ணிலே செஞ்ச வாட்டர் பாட்டில். ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா வாட்ரு பாட்டில் வந்து மண்ணிலே செஞ்சதுன்னே யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாட்ரு பாட்டிலோட அவுட்டர் பார்த்திங்கன்னா டிசைன் கூட வந்து பெயிண்ட்லேயே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மண்ணிலே செஞ்ச வாட்ரு பாட்டில் வந்து சம்மருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியே எங்கன்னா போனால் கூட நம்ம ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஜார் பார்த்திங்கன்னா 300 போல் சொன்னாங்க. உங்கள் ஊர் சைட்லாம் இது எவ்வளோ போகும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தெப்பெல்லாம் முடித்து கடைங்கள்லாம் சுற்றி பார்த்து வரத்துக்குள்ளேயோ சாமி வந்து ஊர்வலம் போயிட்டு ரிட்டன் வந்திருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மினி வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.